தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மத்த தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம். அந்த சிற்பம் வாட்டமா இருந்தது. அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காம அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்துக் கொண்டு தன்னை மேலும் 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 உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்மள முகத்தை பார்த்து முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக் கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்ட கத்துக்கிறேன். சோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம் ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமா இருந்துதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளவு அழகா உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பெயர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்ன மனச என்னைக்குமே என்ன வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்ப அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு இருந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாக்கி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி. அதனால அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்காம போறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில அந்த போஸ்டர் ஓட்டுறத சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போயிருக்கேன் 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதுல அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்றேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மத்த தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, you will make your parents, வெளியில சொல்லலனாலும் you will make them proud, and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. Srikanth sir, உங்க பாட்டு பட்டாசா இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பாக்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா ஒரு புதிய அவதாரத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ணு நான் பார்த்தது கிடையாது. நேர்ல எவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்ச வனிதா அந்த காமெடி சைட வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கு. ட்ரெய்லருக்கு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.